நம்ம வீடியோ பார்க்க வந்து எல்லாருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா அரட்டை. வேலைவட்டிலாம் பேசுவாங்களே அந்த அரட்டையா? சத்தியமாக அந்த அரட்டை இல்லை, அரட்டை ஆப். அதாவது வாட்ஸ்அப்புக்கு பதிலாக கொண்டு வரப்பட்ட ஒரு ஆப் தான். இப்போ வந்துச்சா, நேற்று வந்துச்சா, போன மாதம் வந்துச்சா, 2 மாதத்துக்கு முன்னாடி வந்துச்சானா இல்லை. இது வந்து கிட்டத்தட்ட 2021 வந்து இதை விட்டுட்டாங்க. ஆனால் பெருசாக ஒன்றும் ஆகலை. ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 300 பேர் பண்ணுறாங்க. ரொம்ப மினிமமாக தான் போய்கிட்டு இருக்குது. டக்குன்னு இந்த 2 நாளாக பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் அரட்டை ஆப்னு நிறையவே வந்து ரீச் ஆகுது. ஏன் ரீச் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு முதல் புள்ளி வச்சதே வந்து நம்ம பிரதம அமைச்சர் தான். என்ன சொல்கிறாருன்னா வந்து இனிமேல் வந்து நாம் வந்து டெக்னாலஜியும் சரி, ஒரு பொருளோட ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும், இங்கே தான் உருவாக்கணும். அதாவது தற்சார்பு பொருளாதார சார்ந்து நம்ம நகரணும்னு அவர் சொன்னார். ஸோ அந்த வார்த்தையிலேருந்து ஆரம்பிக்குது. இந்த வார்த்தை வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமைச்சர்கள் வந்து இந்த அரட்டை ஆப்பை வந்து தூக்கி பிடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு ஆப் இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னதுக்கப்புறம் வந்து நார்த் இந்தியாவிலையும் அதை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தது மூலம் வந்து நிறையா பேர் டவுன்லோட் பண்ணுறாங்க, அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம நாட்டில் ஒன்று இந்த மாதிரி இருக்கையில் நாம் எதுக்கு வந்து வாட்ஸ்அப்பை சார்ந்து இருக்கணும், அதை உடச்சிட்டா நம்ம தற்சார்பை நோக்கி நகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சில பேரோட அந்த வார்த்தைகள் வந்து கவனிக்கப்படுது. ஸோ அப்படி கவனிக்கப்பட்டதுனால என்ன செய்யணும்னா 300லேருந்து டக்குன்னு 3 லட்சம் வரைக்கும் வந்து அது டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்படி டவுன்லோட் ஆகுறதுனால எல்லாருக்குமே வந்து ஒரு ஆச்சரியம், ரைட்டு போவோம்னு சொல்லிட்டு உடனே இந்த சோஷியல் மீடியாக்கள் எல்லாமே அது பின்னாடியே போய் இன்றைக்கி அதோட யூசர்ஸ் வந்து அதிகமாகிருக்கு. ஸோ இதனால் நமக்கு என்ன லாபம்னா, நாம் தற்சார்பாக சார்ந்திருக்கலாம். எதுக்கு நம்மளோட இந்த ஆடாக இருந்தாலும் ஒரு பேமெண்ட்டாக இருந்தாலும் எல்லா விஷயங்களுமே எவனோ ஒருத்தர் நம்பிக்கிறதுக்கு இதை பண்ணலாம்ல அப்படின்ற ஒரு காரணம் மெயினாக இதில் வைக்கப்படுது. ஸோ இது போக இதில் ஏதாவது வாட்ஸ்அப்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு அப்டேட்டடாக இருக்கானா, ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதாவது எண்ட் டு எண்டு என்ஸ்கிரைப்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இல்லை, அது ஃப்யூச்சரில் கொண்டு வரப்படும்னு சொல்கிறாங்க. அது போக பேமெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஆடு செய்யப்படும்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அதாவது டெவலப் ஆனால் தானே நம்ம எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தா தானே அதையும் வந்து அவங்க உள்ளே வந்து சேர்ப்பாங்க. ஸோ டெவலப் பண்ணுவாங்க, அதை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்க. ஸோ நாம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். இன்றைக்கி அதுக்குள்ளே போய் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சவங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் யாருமே அந்த ஆப்பில் இல்லாமல் இருக்கலாம். ஸோ ஒரே நாளில் 3 லட்சம் பேர் அதில் பண்ணுறாங்கன்னா, இப்போ ஃப்யூச்சரில் வந்து இது 30 லட்சம் ஆகும், 3 கோடி ஆகும். ஸோ இப்படி போயிட்டே இருக்கும். டெவலப்மெண்ட்டு கண்டிப்பாக வரும். ஆனாலுமே சில பேருக்கு வந்து அந்த அப்படின்றது பிடிக்கலையாம். வச்சு அரட்டையில் ஆன்னு வச்சுருக்குது அவங்களுக்கு பிடிக்கலையாம். ஸோ ஃப்யூச்சரில் வந்து அது ஏன்னு மாற்றினாலும் மாற்றுவாங்க, ஹிந்தியில் மாற்றினாலும் மாற்றுவாங்க, நமக்கு தெரியாது. ஸோ மாற்றுறாங்க மாற்றலைன்றது விஷயம் இல்லை. தற்சார்புடைய எந்த ஒரு ஆப்பையும் நாம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணலாம். நன்றி.